குற்றம் குற்றமே நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமராக்கி. காலங்காலமா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு நல்லதுதான் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் கிடையாது. ஏன்னா அடுத்தவனோட பலவீனம் தான் நம்மளுடைய பலம் அப்படின்னு ஒரு மனுஷன் என்னைக்கு நினைக்க ஆரம்பிச்சானோ அந்த தேதியில தான் குற்றங்கள் அதிகமா நடக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியில தமிழகத்தில் நடைபெறக்கூடிய குற்றம் மற்றும் கிரைம் செய்திகள், அதற்கான பின்னணி என்ன, ஒரு குற்றவாளி இருக்கா அப்படின்னா அவனுடைய மனநிலை எந்த சூழ்நிலையில மாறுது அப்படிங்கறத நிறைய விஷயத்த இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். யார் இந்த லேப்டாப் திருடன், எப்படி போலீசிடம் சிக்கினான் அப்படிங்கறத இந்த நிகழ்ச்சியோட இறுதியில பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நெஞ்சை பதற வைக்கக்கூடிய கொலை மற்றும் கொலை முயற்சி குறித்த செய்திகள் நிறையவே இருக்கு. அவற்றை முதல்ல பார்க்கலாம். அமல் வசந்த் ஜெனிவா அப்படிங்கிற ஒரு அக்யூஸ பிடிச்சோம். எந்த மாதிரி அஃபென்ஸ் பண்ணுவாருன்னா, பொத்தேரியில இங்கிருந்து செங்கல்பட்டுல இருந்து தாம்பரம் வயா போகும்போது எக்மோர் வரைக்கும் டிராவல் பண்ணுவாரு. இந்த பிஸி ஹவர்ஸ்ல லேப்டாப் மேல ரேக்ல, எலக்ட்ரிஷன்ல ரேக்ல வச்சு கீழே உட்காந்து கேம்ஸ் விளையாண்டு போறது, தூங்கிட்டு போறது, இந்த மாதிரி அஜாக்கிரதையா இருக்கும்போது அசரும் போது அடிச்சிருவாரு. கிட்டத்தட்ட 1 இயர் 1.5 இயரா அந்த மாதிரி லேப்டாப் திருட்டு தான் பண்ணிருக்காரு. இன்னைக்கு நிறைய பேர் டெக்னாலஜி சம்பந்தமான பொருட்களை திருடுறதுலதான் ரொம்பவே ஆர்வம் காட்டுறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறது பின்னாடி பார்க்கலாம். முதலாவதா, மணல் கடத்தல தடுக்கிற அரசு அதிகாரிகள் மேல தாக்குதல் நடத்தப்படும் செய்திகளை அப்பப்போ நம்ம நியூஸ் பேப்பர்ல படிச்சுட்டு தான் இருக்கோம். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் பக்கத்துல இருக்கிற தக்கோலத்துல மணல் திருட்டை தடுத்த தலைமை காவலரை டிராக்டர் ஏத்தி கொலை செஞ்ச சம்பவத்தை யாராலையுமே அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது. அந்த சம்பவத்தோட தாக்கம் கூட இன்னும் மறையாம இருக்கிற நேரத்துல ஒசூர் பக்கத்துல மணல் திருட்ட தடுக்க போன காவல் உதவி ஆய்வாளரை லாரி ஏத்தி கொல்ல முயற்சி நடந்திருக்கு. தமிழ்நாட்டில இருந்து ஓசூர் வழியா பெங்களூருக்கு அனுமதி இல்லாம லாரிகள்ல மணல் கடத்தப்பட்டு வருது. இதை தடுக்க போலீசாரும் வருவாய்த்துறையினரும் எவ்வளவோ நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. மணல் கடத்தல்ல ஈடுபடுறவங்களை கைது செய்யறாங்க, லாரிகளை பறிமுதல் பண்றாங்க. ஆனாலும் மணல் கடத்தல ஒழிக்க முடியல. ஓசூர் அடுத்த கொத்தஜுகூர் பகுதியில மந்திகிரி காவல் உதவி ஆய்வாளர் சந்தோஷ் வாகன சோதனையில ஈடுபட்டு இருந்தாரு. அப்போ அந்த வழியா மணல் ஏத்திட்டு வந்த 3 லாரிகளை அவர் மடக்கி நிறுத்த முயற்சி பண்ணிருக்காரு. ஆனா அந்த மணல் லாரி சந்தோஷ் மேல மோதிர மாதிரி நிக்காம போயிருக்கு. இதுக்கப்புறம் அந்த லாரிய போலீசார் மடக்கி பிடிச்சிருக்காங்க. விசாரணையில கரூர் குளித்தலை பகுதியில இருந்து லாரியில அனுமதி இல்லாம மணல் கடத்திட்டு வந்தது தெரிய வந்திருக்கு. காவல் உதவி ஆய்வாளர் சந்தோஷ லாரி ஏத்தி கொலை பண்ண முயற்சி செஞ்சதா 3 பேரை மந்திகிரி போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. கடத்தலுக்கு பயன்படுத்தின 3 லாரிய அவங்க பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இதற்கிடையில ஓசூர் வழியா பெங்களூருக்கு அனுமதி இல்லாம லாரியில மணல் கடத்திட்டு போனதா சொல்லி 14 பேரை ஓசூர் சிப்காட் போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து 14 லாரி 40 யூனிட் மணல் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. நம்ம கேரள மாநிலத்துல, அதாவது பக்கத்துல இருக்கக்கூடிய கேரள மாநிலத்துல மணலை வெட்டி எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. ஆனா நம்ம தமிழகத்திலயும் அரசு நிறைய விதிமுறைகளை வச்சிருந்தாலும் ஒரு சில பேர் சட்டவிரோதமா மணலை கடத்திட்டு இருக்காங்க. தாது கனிம வள சட்டத்தின்படி நிறைய விதிமுறைகள் எல்லாம் இருக்கு மணலை எடுக்கிறதுக்காக. ஆனா அந்த விதிமுறைகளை யாருமே ஃபாலோ பண்ணாததுனாலதான் இந்த மாதிரியான மணல் கடத்தல் எல்லாம் நடக்குது. சரி, அடுத்த செய்தியை பார்க்கலாம். செங்கல்பட்டுல 2 நாட்களுக்கு முன்னாடி இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டது தொடர்பா 6 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. செங்கல்பட்டை அடுத்த ஆத்தூரை சேர்ந்தவர் மணிகண்டன். கூலி வேலை செய்து வர்ற மணிகண்டன் 17ஆம் தேதி ஒரு கும்பலால சரமாரியா வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பா கொலை செய்யப்பட்ட மணிகண்டனோட அண்ணன் மணிமாறன் 3 பேர் தான் தன்னுடைய தம்பி மணிகண்டனை கொலை செய்ததா போலீஸ் கிட்ட புகார் கொடுத்திருக்காரு. அதோட அடிப்படையில செங்கல்பட்டு டிஎஸ்பி குமார் முன்னிலையில காவல் ஆய்வாளர் ருக்மாந்தன் தனிப்படை அமைச்சு கொள்ளையர்களை தேடிட்டு வந்தாங்க. பழைய சீவரம் பகுதியில போலீசார் வாகன சோதனையில ஈடுபட்டிருந்தப்போ இருசக்கர வாகனத்தில் வந்த விஜயன், ஆனந்தன், விடுதலை, சுதாகர், வேல்முருகன், கருப்பன் அப்படின்னு 6 பேரை கைது பண்ணிருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தி போன்ற ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. செங்கல்பட்டு குற்றவியல் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்பட்ட இவங்களை போலீசார் இப்ப சிறையில அடைச்சிருக்காங்க.
68 வயது மூதாட்டி கழுத்தறுத்து கொல்லப்பட்ட வழக்குல 2 பேரை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. செங்கல்பட்டு JCK நகரை சேர்ந்தவங்க அனுஷியா. 68 வயசான அனுஷியா சென்னை கீழ்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில தலைமை நர்ஸா வேலை செஞ்சுட்டு வந்தாங்க. இவங்க 2003ஆம் ஆண்டு ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. வீட்டுல தனியா இருந்துட்டு இருந்த அனுஷா கடந்த 4ஆம் தேதி கழுத்தறுத்து கொல்லப்பட்டிருக்காரு. அவருடைய கழுத்துல இருந்த 6 சவர நகையும் செல்போனும் கொள்ளை போயிருந்தது. கொலைய பத்தி செங்கல்பட்டு போலீஸ் கிட்ட அனுஷாவுடைய பொண்ணு புகார் கொடுத்திருக்காங்க. அதனுடைய பேர்ல தனிப்படை அமைக்கப்பட்டு கொலையாளிக தேடப்பட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் அரியலூர் மாவட்டம் பக்கத்துல இருக்கிற ஆனந்த சாவடியை சேர்ந்த பிரசாந்த், தமிழரசன் இவங்க 2 பேரையும் போலீசார் கைது பண்ணிருக்காங்க. அவங்க கொள்ளையடிச்ச நகை செல்போனையும் போலீசார் கைப்பற்றிருக்காங்க. செங்கல்பட்டு குற்றவியல் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்பட்ட இவங்க 2 பேரையும் புழல் சிறையில இப்போ அடைக்கப்பட்டிருக்காங்க. புதுச்சேரியில தொழில் போட்டி காரணமா 2 ரவுடிங்க வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில ரொம்பவே பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கு. புதுச்சேரியில பிரபல ரவுடிங்க தினேஷ், ராஜேஷ் 2 பேரும் மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில இருக்கிற ஒரு மூடப்பட்ட தொழிற்சாலை கிட்ட உட்கார்ந்து மது குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க வந்த மர்ம கும்பல் அவங்க 2 பேரையும் அறிவாளால வெட்டி சாச்சிருக்காங்க. இதுல தினேஷ், ராஜேஷ் 2 பேருமே சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு இறந்திருக்காங்க. இந்த இரட்டை கொலை சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டாங்க. அதுல தொழில் போட்டி காரணமா தமிழரசன் அப்படிங்கிற மற்றொரு ரவுடி தான் இந்த கொலையை செஞ்சிருக்கிறதா தெரிய வந்திருக்கு. இதையடுத்து இந்த கொலையில ஈடுபட்ட தமிழரசன் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் 11 பேரை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. மேலும் ஒருத்தரை தேடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல குழந்தைங்களை கடத்தி வச்சுக்கிட்டோம், தொழிலதிபர்களை கடத்தி வச்சுக்கிட்டோம். அவங்க கிட்ட அதிகமா பணம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள கடத்திக்கிட்டு போய் பணம் கேட்கிற கும்பல் அதிகமாவே ஆயிடுச்சு. இப்ப ஒசூர்ல அப்படிதான் 50 லட்சம் ரூபாய் கேட்டு தொழிலதிபரை கடத்தி கொலை செய்யப்பட்ட வழக்குல 7 பேர் ஏற்கனவே கைதாயிட்டாங்க. ஆனா கடத்தல்ல முக்கிய மூளையா இருந்து செயல்பட்ட ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவரு போலீஸ் கிட்ட இப்பதான் சிக்கி இருக்காரு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் ராம்நகரை சேர்ந்தவர் தொழிலதிபர் ஜான் பாஷா. இவர் கடந்த 5ஆம் தேதி இரவு மன்சூர் அப்படிங்கிறவரோடு சேர்ந்து ஹொசூர் ரயில்வே ஸ்டேஷன்ல நடைபயிற்சி செஞ்சுட்டு இருந்தாரு. அப்போ அங்க வந்த கும்பல் ஜான் பாஷாவை சுத்தி வளைச்சு கத்தியால அவரு குத்தி 50 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டிருக்காங்க. பொதுமக்கள் அந்த இடத்துக்கு வந்ததும் இவங்களை கார்ல அந்த கும்பல் கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்தல் நடந்த 2 மணி நேரத்துல போலீசார் கடத்தல் கும்பல் போன காரை சுத்தி வளைச்சிட்டாங்க. இதுல ஒருத்தர் மட்டும் போலீஸ் கிட்ட சிக்கிட்டாரு. மீதி இருந்தவங்க எல்லாம் தப்பி ஓடிட்டாங்க. உடம்புல காயங்களோடு இருந்த ஜான் பாஷா பெங்களூருக்கு அப்போ அனுப்பப்பட்டாரு. ஆனா பாருங்க, சிகிச்சை பலனின்றி அவர் இறந்துட்டாரு. இந்த கொலை வழக்குல ஏற்கனவே 7 பேரை போலீசார் பிடிச்சிட்டாங்க. இந்த நிலையில தலைமறைவா இருந்த கடத்தல தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான ராதாகிருஷ்ணனை போலீசார் நேத்து சுத்தி வளைச்சு பிடிச்சிருக்காங்க. கைதான ராதாகிருஷ்ணன் மேல 36 வழக்குகள் இருக்கு. அவர்கிட்ட இருந்து 16 சவர நகை, 2 சக்கர வாகனம், பயங்கரமான ஆயுதங்களை போலீசார் கைப்பற்றிருக்காங்க. ஒசூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ராதாகிருஷ்ணன் சேலம் சிறையில அடைக்கப்பட்டார். விருதுநகர் மாவட்டத்துல ஒருத்தர் ஓட வெட்டி கொலை செய்யப்பட்ட செய்தியை நேத்து குற்றம் பகுதியில பார்த்தோம். அந்த கொலை சம்பவத்துல போலீசார் 9 பேரை கைது பண்ணிருக்காங்க. ஒருத்தரை தேடிட்டு வராங்க. ராஜபாளையம் அப்பல் ராஜா ஊரணி அருகே அம்பேத்கர் நகரை சேர்ந்தவரு பாலு என்கிற பால்சாமி. இவரு வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குற தொழில செஞ்சுட்டு வராரு. 18ஆம் தேதி மதியானம் 2 சக்கர வாகனத்துல பால்சாமி வந்தப்போ ஆட்டோல வந்த 5 பேரு அவர் மேல மோதி இருக்காங்க. வண்டியில இருந்து கீழே விழுந்து ஓட ஆரம்பிச்ச பால்சாமிய அந்த கும்பல் விடாம துரத்திட்டு போய் சரமாரியா வெட்டி கொலை செஞ்சிட்டாங்க. பட்ட பகல்ல நடு ரோட்ல நடந்த இந்த சம்பவம் அந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்திச்சு. கொலை செய்யப்பட்ட பால்சாமிக்கு ரவுடி அழகேந்திரன் கொலை வழக்குல தொடர்பு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அதனால முன்விரோதம் காரணமா பால்சாமி கொலை செய்யப்பட்டு இருக்கலாம்ங்கிற சந்தேகத்துல போலீசார் விசாரணை நடத்திட்டு வந்தாங்க. கொலை செஞ்ச கும்பலை அவங்க தேடிட்டு வந்தாங்க. இந்த நிலையிலதான் கொலைக்கு காரணமான நாகராஜ், கண்ணன், ராமச்சந்திரன், கணேஷ்குமார், பாண்டி, மண்டையன் என்கிற கருப்பசாமி, ரமேஷ் கண்ணன், நிராறு என்கிற சின்ன சப்பட்டை, அழகர்சாமி ஆகிய 9 பேரை கைது செஞ்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே கொலை செய்யப்பட்ட பால்சாமி வசிச்சுட்டு வந்த அம்பேத்கர் நகரை சேர்ந்தவங்க.
ராஜபாளையம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துல இவங்க 9 பேரும் ஆஜர்படுத்தப்பட்டாங்க. இந்த கொலையில தொடர்புடைய இன்னொருத்தரை போலீசார் வலவீசி தேடிட்டு வராங்க. அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் சும்மாவா சொன்னாங்க, கத்தி எடுத்தவன் கத்தியாலதான் சாவான் அப்படின்னு. இதை நிரூபிக்கிற வகையில தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அடுத்த செய்தியை நம்ம பார்க்கலாம். சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகும் செய்திகளை தொடர்ந்து நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம், நியூஸ் பேப்பர்லயும் படிச்சுட்டு இருக்கோம். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இது போன்ற குற்ற சம்பவத்துல பெரும்பாலும் அந்த சிறுமியோட நெருங்கிய சொந்தக்காரங்க நல்ல அறிமுகமானவங்க தான் ஈடுபடுறாங்க. குறிப்பிட்ட குழந்தையோட தொடர்ந்து பேசி பழகி அந்த சிறுமியோட பலவீனம் என்ன, எதை சொன்னா சிறுமி தன் சொல் பேச்ச கேட்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டுதான் இது போன்ற செயல்கள்ல அவங்க ஈடுபடுறாங்க. திண்டிவனம் அடுத்த ஆசூரை சேர்ந்தவர் நாகராஜ். இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதே ஊரை சேர்ந்த காசலிங்கம் என்பவரோட 12 வயசு பொண்ணு பக்கத்துல இருக்கிற அரசு பள்ளியில 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க. நேத்து காசலிங்கத்தோட பொண்ணு படிக்கிற பள்ளிக்கு நாகராஜ் போயிருக்காரு. காசலிங்கத்துக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு பொய் சொல்லிட்டு அவரோட பொண்ணை வெளியே கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்புறம் மாந்தோப்புக்கு கூட்டிட்டு போய் அந்த சிறுமிய வலுக்கட்டாயமா பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காரு. இதை கேள்விப்பட்டு அதிர்ச்சி அடைந்த காசலிங்கம் திண்டிவனம் அனைத்து மகளிர் போலீசாரிடத்துல புகார் கொடுத்திருக்காரு. அதனோட அடிப்படையில நாகராஜை கைது பண்ண போலீசார் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையில அடைச்சிருக்காங்க. இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுத்தாவே சிறுமிகள் மீதான பாலியல் வன்முறை அப்படின்னு நிறைய செய்திகளை நம்ம பாத்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த காலகட்டத்துல நெருங்கியவர்களே, அதாவது நம்ம இப்ப வந்திருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் படி குழந்தைகள் பாதுகாப்பு நல மையம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டை வெளியிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட குழந்தைங்களோட நல்ல தெரிஞ்சவங்களே அவங்க மீது பாலியல் வன்முறையில ஈடுபடுத்தப்படுறாங்க. 49% குழந்தைகள் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாலே பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த விஷயத்துல பேரண்ட்ஸும் ரொம்ப ஒரு கேரிங்கா எடுத்துக்கிட்டு ஒரு குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன, என்னதான் தெரிஞ்சவங்க இருந்தாலும் அவங்களுடைய லிமிட் அப்படிங்கறது எது வரைக்கும் அப்படிங்கறத குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். பேரண்ட்ஸோட ஒரு முக்கியமான ஒரு விஷயமாவும் இது பார்க்கப்படுது. அப்போ சிறுமிகள் மீது வயதுல மூத்தவர்கள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட என்னதான் காரணம், உளவியல் நிபுணர் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்கலாம். சைல்ட் அபியூஸ் சொல்லப்படுற சின்ன குழந்தைகள் மீது இருக்கிற வன்முறைகள், பர்டிகுலர்லி பாலியல் வன்முறை ஏன் நடக்குதுன்னா அவங்கதான் வல்னரபிள் செக்டர். அவங்க பலவீனமானவங்க. திருப்பி அவங்களுக்கு அட்டாக் பண்றதுக்கோ இல்ல வெளியில சொல்றதுக்கோ முடியாது. ரெண்டாவது அவங்களை மிரட்டி வேலை வாங்கலாம். நீ உங்க அம்மா கிட்ட சொன்னா உன்னை அடிச்சிருவேன், உங்க அம்மாவை கொன்றுவேன், இந்த மாதிரிலாம் சொல்லும் போது குழந்தைகள் பயந்துருவாங்க. அண்ட் குழந்தைகளோட இக்னரன்ஸ், அந்த அவங்களுடைய அறியாமைய ரொம்ப ஈஸியா மிஸ்யூஸ் பண்றதுக்கு அந்த பாலியல் வன்முறையில ஈடுபடுறவங்களுக்கு அது சுலபமாயிடுது. இன்னைக்கு காலத்துல குழந்தைகள் மேல ஏற்படக்கூடிய இந்த குற்ற சம்பவங்களை தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கணும் அப்படிங்கறத மனசுல ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி தர வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்கு. நிறைய பேரண்ட்ஸ் இந்த நிகழ்ச்சியை நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. சோ உங்களுடைய பெண் குழந்தை பாதுகாப்பாக இருக்கா அப்படிங்கறத நீங்க அந்த குழந்தைகிட்ட மனசு விட்டு பேசும்பொழுதே நிறைய விஷயங்கள் தெரிய வரும். நீங்க அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கலாம். இனி கொள்ளைகள் குறித்த செய்திகளை அடுத்தடுத்தா பார்க்க இருக்கோம். அரக்கோணம் பக்கத்துல ஓடும் ரயில்ல கத்தியை காட்டி 2 பெண்கள் கிட்ட 50 சவரன் நகைகளை கொள்ளையடிச்ச கொள்ளைக்காரனை போலீசார் ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. சென்னை நெம்லிச்சேரியை சேர்ந்தவங்க பாரதி, அரக்கோணத்தை சேர்ந்தவங்க பிரேமா. இவங்க 2 பேரும் ஆந்திர மாநிலம் நகரையில இருக்கிற சொந்தக்காரர் கல்யாணத்துக்கு போயிட்டு அரக்கோணம் மார்க்கமா சென்னை வர ரயில்ல திரும்பி வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த பெட்டியில இருந்த மர்ம நபர் பெட்டியில யாரும் இல்லாததை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து 50 சவரன் நகையையும் 20,000 ரூபாய் பணத்தையும் பறிச்சுட்டு இருந்திருக்காரு. இதுல பாரதி தான் அணிந்திருந்த நகையை தர மறுத்ததுனால அவங்கள சரமாரிய தாக்கியிருக்காரு. அவங்க நகைகளை எல்லாம் பறிச்ச கொள்ளையன் பிரேமா அணிஞ்சிருந்த தாலியையும் கழட்டி தர கேட்டிருக்காரு. ஆனா அவங்க கெஞ்சி கேட்டதால அவங்களுடைய தாலி தப்பி இருக்கு. அவங்களோட உடைமைகளை பறிச்ச கொள்ளைக்காரன் அரக்கோணம் கிட்ட ரயிலோட வேகம் குறைஞ்சப்போ கீழே குதிச்சு தப்பி ஓடி இருக்கான். இதையடுத்து அரக்கோணத்துல ரயில் நிலைய ஊழியர்கள் உதவியோட தாக்கப்பட்ட பாரதி மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஓடும் ரயில்ல நடந்திருக்கிற இந்த துணிகரமான சம்பவம் அரக்கோணம் ரயில் நிலையத்துல பரபரப்பையும் பயணிகள் கிட்ட அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. மயிலாடுதுறை பக்கம் திருமண விழாவிற்கு வந்த பெண்களை கார்ல கடத்தி 32 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடிச்சு 3 பேரை காவல்துறையினர் கைது பண்ணிருக்காங்க. மயிலாடுதுறை பக்கம் கிளியனூர்ல நடந்த திருமண விழாவில் கலந்துக்க சோழசக்கர நல்லூரை சேர்ந்த 2 பெண்கள் வந்திருக்காங்க.
விழாவை முடிச்சுட்டு கிளியனூர் பஸ் ஸ்டாப்ல அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ லிப்ட் கொடுக்கறதா சொல்லி கார்ல ஒருத்தர் கூட்டிட்டு போயிருக்காரு. ஆனா மயிலாடுதுறையில இறக்கி விடாம நேரா சிதம்பரம் நோக்கி போயிருக்காரு. அப்போ அந்த 2 பெண்கள் கிட்ட கத்தியை காட்டி மிரட்டி அவங்க போட்டிருந்த 32 சவரன் நகையையும் பறிச்சிருக்காரு. அப்புறம் 2 பெண்களையும் ஆள் இல்லாத இடத்துல விட்டுட்டு போயிருக்காரு. இது பத்தி காவல்துறை கிட்ட புகார் கொடுக்கவும் அவங்க விசாரணையில இறங்கியிருக்காங்க. அப்போதான் அவங்களுக்கு அதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்கு. கார்ல பெண்களை கடத்தினது முகமது ரியாஸ், அபிமன்யு மற்றும் முகமது அய்யூப் அலி. இதுல முகமது அய்யூப் அலி கல்லூரியில படிக்கிற மாணவர். இவங்க கிட்ட இருந்து 2 சக்கர வாகனம், கத்தி, செல்போன் எல்லாத்தையும் போலீசார் பறிமுதல் பண்ணிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சம்பவம் நடந்த 14 மணி நேரத்துல குற்றவாளிகளை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. ரிட்டையர்ட் சப் கலெக்டர் வீட்டோட பூட்டை உடைச்சு தங்கம், வெள்ளி பொருட்களை கொள்ளையர்கள் திருடிட்டு போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருணகிரியார் தெருவை சேர்ந்தவர் மோகன்ராஜ். ரிட்டையர்ட் சப் கலெக்டரான மோகன்ராஜ் அவருடைய மனைவி தேவிகாவோட முசிறியில இருக்கிற சொந்தக்காரர் வீட்டுக்கு போயிருக்காரு. முசிறியில இருந்து திரும்பினப்போ வீட்டோட பூட்டு உடைஞ்சிருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாரு. உள்ள போய் பார்த்தப்போ பீரோவை உடைச்சு அதுல இருந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 10 சவரன் நகை, வெள்ளி பொருட்கள், 50,000 ரூபாய் பணம் திருடு போனது தெரிய வந்திருக்கு. கொள்ளை குறித்து மோகன்ராஜ் உளுந்தூர்பேட்டை போலீசார் கிட்ட புகார் கொடுத்திருக்காரு. உளுந்தூர்பேட்டை பகுதியில அடிக்கடி இப்படி பூட்டை உடைச்சு கொள்ளை அடிக்கிற சம்பவம் அதிகமா நடக்கிறதா அந்த பகுதியில இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. மின்சார ரயில்ல பயணம் செய்யறவங்க கிட்ட லேப்டாப்பை மட்டும் குறி வச்சு திருடிட்டு வந்த திருடனை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. அது எப்படின்னு போலீஸ்காரங்களே சொல்றாங்க, கேட்கலாம். சமீப காலமா இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்ல தொடர்ந்து வந்து லேப்டாப் தப்பு நிறைய நடந்துட்டு இருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் எங்கள்கிட்ட நிறைய வந்துட்டு இருந்துச்சு. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஐஜி ரயில்வேஸ் அவங்க தலைமையில அவங்க உத்தரவுல ஒரு தனிப்படை அமைச்சாங்க. இந்த தனிப்படையில வந்து ஆய்வாளர்கள் ஜெயவேலு, சரவணன் இருக்காங்க. எஸ்பி, டிஐஜி அவங்க எல்லாம் வந்து அவங்களோட நேரடி மேற்பார்வையில இந்த தனிப்படை வந்து செயல்பட்டு இன்னைக்கு காலையில அமல் வசந்த் ஜெனிவா அப்படிங்கிற ஒரு அக்யூஸை பிடிச்சோம். குரோம்பேட்டில் வச்சு அரெஸ்ட் பண்ணும்போது கையில லேப்டாப்போட இருந்துச்சு. விசாரிக்கும் போது அந்த லேப்டாப் வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக் ட்ரெயின்ல திருடுந்து அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு மேல அவர் ஒரு கன்ஃபெஷன் கொடுத்தாரு. அவரோட வாக்குமூலத்தை இன்னொரு 24 லேப்டாப் ரெக்கவர் பண்ணிருக்கோம். மொத்தம் 25 லேப்டாப் இது வரைக்கும் ரெக்கவர் பண்ணிருக்கோம். இவர் வந்து 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்காரு. சொந்த ஊர் மதுரை நேட்டிவ். இங்க வந்து செட்டில் ஆயிட்டு இருக்காரு. பொத்தேரியில தான் வீடு இருக்கு. இவரோட எப்படி பண்ணுவாருன்னா, இவர் எந்த மாதிரி அஃபென்ஸ் பண்ணுவாருன்னா, பொத்தேரியில இங்கிருந்து செங்கல்பட்டுல இருந்து தாம்பரம் வயா போகும்போது எக்மோர் வரைக்கும் டிராவல் பண்ணுவாரு. இந்த பிஸி ஹவர்ஸ்ல டிராவல் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆபீஸ் போறவங்க அந்த பிஸி ஹவர்ஸ்ல கீழே உட்காந்துக்கிட்டு லேப்டாப் வந்து மேல ரேக்ல, எலக்ட்ரிக் ட்ரெயின்ல ரேக்ல வச்சுட்டு கீழே உட்காந்து கேம்ஸ் விளையாண்டு போறது, தூங்கிட்டு போறது, இந்த மாதிரி அஜாக்கிரதையா இருக்கும்போது அசரும் போது அடிச்சிருவாரு. கிட்டத்தட்ட 1 year 1.5 year அந்த மாதிரி லேப்டாப் திருட்டு தான் பண்ணிருக்காரு. இன்னைக்கு காலத்துல திருடங்க எந்த ரூபத்துல வருவாங்க அப்படிங்கறது நமக்கு யாருக்குமே தெரியாது. அப்போ மக்கள் தான் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணும். இந்த லேப்டாப் மாதிரியான திங்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றவங்க நிச்சயமா நீங்க எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போனாலும் சரி, இல்ல பஸ்ல போனாலும் சரி, அது மேல ஒரு கண்ணு வச்சுட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம பொருளுக்கு நம்ம தான் வந்து சேஃப்டி. இப்ப அடுத்ததா வங்கியில அலாரம் பொருத்துறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற உணர்த்துற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. மதுரை மாவட்டம் சோழவந்தான் பக்கத்துல இருக்கிற துவாரிமான் கிராமத்துல தனியார் வங்கி இருக்கு. இந்த வங்கியில கொள்ளை முயற்சி நடந்திருக்கு. வங்கி கட்டிடத்தோட பின்பக்கமா இருக்கிற கழிவறை ஜன்னல் கம்பிகளை அறுத்துட்டு அந்த வழியா கொள்ளையர்கள் வங்கிக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அப்போ வங்கியில பொருத்தப்பட்டிருந்த அலாரம் அடிக்க ஆரம்பிச்சதும் என்ன பண்றதுன்னு தெரியாம கொள்ளை முயற்சியை கைவிட்டுட்டு கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிட்டாங்க. கொள்ளை முயற்சி பத்தி நாகமலை புதுக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு பண்ணி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. வங்கியில நடந்த இந்த கொள்ளை முயற்சியால அந்த கிராம மக்கள் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. பேங்க் இருக்கு. அந்த பெடரல் பேங்க்ல வந்து நைட்டு கொள்ளையடிக்க வந்திருக்காங்க. நைட்டு கொள்ளையடிக்க வரையில பேங்க் பின்னாடி வந்து ஜன்னல் வழியா கம்பியில அறுத்து உள்ள வந்து இறங்கிட்டாங்க. இறங்கி அந்த ரூமுக்குள்ள போகையில பெல் அடிக்க விட்டீங்க. பெல் சத்தம் கேட்டு திருப்பி அது வழியே தப்பி ஓடி விட்டாங்க. அது பின்னாடி போலீஸுக்கு தகவல் கொடுத்து போலீஸ் வந்து விசாரணை பண்ணி பூரா செக்அப் பண்ணி மோப்பன் ஆகி வந்துச்சு. வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி பக்கத்துல திருமணமாகி 4 மாசமே ஆன கர்ப்பிணி பெண் தூக்கிட்டு தற்கொலை பண்ணிருக்காங்க. இவங்களோட சாவுல சந்தேகம் இருக்கிறதா அவங்களோட சொந்தக்காரங்க போலீஸ்ல புகார் தெரிவிச்சிருக்காங்க. வாணியம்பாடியை அடுத்த சின்ன வேப்பம்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சசிகுமார்
இவருக்கும் ராதா அப்படிங்கிற பொண்ணுக்கும் 4 மாசத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் நடந்துச்சு. ராதா 2 மாசம் கர்ப்பமா இருந்த நிலையில இவங்களோட கல்யாணத்துக்காக போடப்பட்ட 12 சவரன் நகைகளை சசிகுமார் அடகு வச்சுட்டதா சொல்லப்படுது. இத ராதா கண்டிச்ச நிலையில சசிகுமார் தினமுமே குடிச்சிட்டு வந்து அவங்களோட தகராறு பண்ணதாகவும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க. நேற்று முன்தினம் இரவு இவங்க 2 பேருக்கும் இடையில தகராறு ரொம்ப அதிகமாவே ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில அதிகாலையில ராதா மர்மமான முறையில தூக்குல தொங்கிருக்காங்க. இவங்களோட கழுத்துல ஒரு வெட்டுக்காயம் இருக்கிறதா அவங்களுடைய பெற்றோர்கள் போலீஸ்ல புகார் பண்ணிருக்காங்க. அதனால அவங்களோட சாவுல தங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதாகவும் புகார் தெரிவிச்சிருக்காங்க. பொண்ணு கொடுத்து 4 மாசம் அது கல்யாணம் ஆகி வண்டி வாங்கி கொடுத்துக்கிறாங்க, 12,000 நகை போட்டுக்குது, அப்பெல்லாம் சீர் வரிசெல்லாம் கொடுத்துக்குது. இவங்க குடிக்கார பிள்ளை சித்திரவதை பண்ணிக்கிறாங்க, சித்திரவதை பண்ணி சாட்சிக்கிறாங்க. அது அவனே தூப்படுக்கிறான். காலையில வந்தாக்க நீர்ல போட்டுக்குச்சு அப்படின்னு சொல்லிக்கிறான். ஆனா சாகாட்சி முழுசா அவன் தான் பொறுப்பு. இன்னைக்கு குற்றம் குற்றமே நிகழ்ச்சியில நிறைய குற்ற செய்திகள், இந்த குற்றங்கள்ல இருந்து நம்மள காத்துக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கறத நிறைய பார்த்தோம். நாளை குற்றம் குற்றமே நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம்.